நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்திய மருத்துவ கவுன்சில் குழுவினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் கடந்த ஆண்டு அனுமதி அளித்தது. அதனையடுத்து மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு கல்லூரி இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்திய மருத்துவ கவுன்சில் மருத்துவக் கல்லூரியை சில மாதங்களுக்கு முன்பு ஆய்வு செய்து அங்குள்ள குறைகளை சுட்டிக்காட்டியது. அந்த குறைகள் களையப்படாததால் இந்த கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கு தடை விதித்தது. தற்பொழுது முதல்வராக பொறுப்பேற்ற ரங்கசாமி மருத்துவக் கல்லூரியை திடீரென ஆய்வு செய்து இந்த ஆண்டில் மாணவர் சேர்க்கை நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கல்லூரி குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு கல்லூரியை ஆய்வு செய்து மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்குமாறு மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் ஜெயக்குமார் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு விண்ணப்பித்தார். எனவே அகில இந்திய மருத்துவ கவுன்சில் குழுவினர் அரசு மருத்துவக் கல்லூரியில் திடீரென ஆய்வு செய்தனர். கவுன்சில் சுட்டிக்காட்டிய குறைகள் களையப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அனுமதி கிடைத்துவிடும் என அதிகாரிகள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். +2 மாணவர்கள் மதிப்பெண் சான்றிதழை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிய ஆர்வம் காட்டுவதால் நெரிசலை சமாளிக்க சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டு பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. +2 தேர்வு மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொண்ட மாணவ மாணவியர்கள் அதனை பதிவு செய்ய வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு திரண்டனர். இதனால் அங்கு நெரிசல் ஏற்பட்டது. மாணவர்கள் நலன் கருதி தொழிலாளர் துறை இயக்குநர் மலர்கண்ணன் உத்தரவின் பேரில் வேலைவாய்ப்பு அலுவலக அதிகாரி அனிதா மேற்பார்வையில் பந்தல் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவியர்களுக்கு தனியாகவும் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டன. மேலும் மாணவர்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் வரிசையாக நிற்க வைத்து துரிதமாக பதிவு செய்தனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தொழிலாளர் துறை இயக்குநர் மலர்கண்ணன் கூறுகையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய சிறப்பு கவுண்டர்களும் மற்றும் தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மற்றும் மாணவர்களை காக்க வைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் சராசரியாக ஒரு மாணவருக்கு 1 நிமிடம் என்ற நேர கணக்கில் உடனுக்குடன் பதிவு செய்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்த்து வருகிறோம். நாளை 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்ததும் அந்த மாணவர்களும் பதிய வருவார்கள் என்பதால் தொடர்ந்து 10 நாட்களுக்கு சிறப்பு கவுண்டர்கள் செயல்படும். இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். புதுவையில் நடைபெற்ற தேர்தலில் தோல்வி குறித்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 17 இடங்களில் போட்டியிட்டது. இதில் 7 இடங்களில் வெற்றி பெற்றது. 10 இடங்களில் தோல்வியடைந்தது. இதுகுறித்து ஆய்வு செய்ய காங்கிரஸ் வேட்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன், முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் தேர்தல் தோல்வி குறித்து தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டு அதன் அறிக்கையை கட்சி மேலிடத்திற்கு சமர்ப்பிக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் தேர்தலில் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் சிலர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தேர்தலில் வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு குறித்து காரசாரமாக விவாதம் செய்தனர். கூட்டத்தில் வெற்றி பெற்ற மற்றும் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் மொத்தம் 15 பேர் கலந்து கொண்டனர். புதுவை சாமிப்பிள்ளை தோட்டத்தில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் தாடி கணேஷ் கூட்டாளிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்த வாகனம் மற்றும் அரிவாள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவை சாமிப்பிள்ளை தோட்டத்தில் 4 நாட்களுக்கு முன்பு சத்தியமூர்த்தி மற்றும் அவரது மகன் பிரகாஷ் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டனர். இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் தாடி கணேஷ் மற்றும் அவனது கூட்டாளிகள் முன்விரோதம் காரணமாக இருவரையும் கொலை செய்தது தெரியவந்தது. எனவே போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் தாடி கணேஷ் மற்றும் அவனது கூட்டாளிகள் விழுப்புரம் அனுமந்தை அருகே தலைமறைவாக இருப்பது தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அங்கு விரைந்து சென்று தாடி கணேசனின் கூட்டாளிகள் 7 பேரை கைது செய்தனர். ஆனால் முக்கிய குற்றவாளி தாடி கணேஷ் தப்பி ஓடிவிட்டான். தற்பொழுது SSP சந்திரன் தலைமையில் போலீசார் அவனது கூட்டாளிகளான ராஜேஷ், ராமு என்கிற ராம்குமார், ஜெயக்குமார் என்கிற தங்கவேலு, டோல் கார்த்தி என்கிற மேலும் 4 பேரை புதுவை மருத்துவக் கல்லூரியின் பின்புறம் கனகன் ஏரிக்கு அருகே போலீசார் பிடித்து கைது செய்து அவர்களிடமிருந்த 2 சக்கர வாகனம் மற்றும் அரிவாள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கோரிமேட்டில் பெயிண்டரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய 3 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கோரிமேட்டில் பெயிண்டர் வேலை செய்து கொண்டிருந்த லெப்ட் பார்த்திபன் என்பவரை குப்புசாமி மற்றும் அவரது மகன்கள் வினோத்குமார், சூர்யா ஆகிய 3 பேரும்
பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட தகராறில் அடித்துக் கொன்றுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சடலத்தை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். மேலும் தப்பி ஓடிய தந்தை மகன்கள் 3 பேரையும் கண்டுபிடித்து கைது செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் கேரம் போர்டு விளையாடிய பொழுது ஏற்பட்ட தகராறில் பார்த்திபன் அண்ணன் தம்பி இருவரையும் ஆபாசமாக திட்டியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் தங்கள் தந்தையுடன் சேர்ந்து பார்த்திபனை கட்டை, கத்தி, அரிவாளால் தாக்கி கொன்றதாகவும் கூறியுள்ளனர். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், பார்த்திபனை வினோத், சூர்யா, குப்புசாமி ஆகிய 3 பேரும் சதி செய்தோ திட்டமிட்டோ கொலை செய்யவில்லை. சாதாரணமாக பெயிண்ட் அடிக்க அழைத்து சென்ற பார்த்திபன், வினோத் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் அவனது தம்பி மற்றும் தந்தை பார்த்திபனை கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கினர். அதில் கத்தி பார்த்திபன் நெஞ்சில் இறங்கி அவன் இறந்துவிட்டான். இந்த தகவலை அறிந்த நான் துரித நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய சொன்னேன். எனது உத்தரவின் பேரில் டி நகர் போலீசார் விரைந்து செயல்பட்டு பேருந்து நிலையத்தில் 3 பேரையும் கைது செய்தனர். இவர்களை நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளோம் என்று கூறினார். கடந்த 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் சுமார் 4 மணிக்கு பார்த்திபன் அப்படிங்கிறவரை மர்டர் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய திட்டமிட்ட சதியோ அல்லது பெரிய ரவுடிகள் கேங்கோ இன்வால்வ் பண்ணது கிடையாது. எப்படின்னா, அந்த பையனும் அந்த வினோத் அப்படிங்கிற பையனும் பார்த்திபன் அப்படிங்கிற 2 பேர் நண்பர்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. பெயிண்ட் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல பிரியாணி சாப்பிட்டு தண்ணி அடிச்சிருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. அதுல அந்த வினோத் அப்படிங்கிற பையனை அந்த பார்த்திபன் அடிச்சுட்டான். அத அவங்க அந்த பையன் வினோத்தோட இன்னொரு பிரதர் சூர்யா, அவங்க அப்பா குப்புசாமி அப்படிங்கிற 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பையன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க அவனை திருப்பி அட்டாக் பண்ணிருக்காங்க. அவன் ஓடி இருக்கான், சரியா அடிக்க முடியல. அவனை துரத்திட்டு போறாங்க. அப்ப கையில கத்தி, கீழே இருந்த ஒரு இரும்பு பைப்பு 2 வச்சு அவனை அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணும்போது கரெக்டா ஒரு கத்தியில ஒரு ஸ்டாப் பண்ணும்போது கரெக்டா செஸ்ட்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுல அவன் இறந்துடுறான். இது ஒரு மர்டர். இது விஷயமா கேஸ் நாங்க 24ஆம் தேதி டி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோம். எங்க டீம் போலீஸ் டீம் அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக துரிதமா ஆக்ட் பண்ணி அவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இன்னைக்கு JM2 கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போறோம். வில்லியனூர் தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வருவதை முன்னிட்டு புதிய தேர் செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. வில்லியனூர் பெருந்தேவி நாயக்கா சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு 45 லட்சம் ரூபாய் செலவில் 36 அடி உயரத்தில் புதிய தேர் செய்யும் பணிக்கு பாலாஜி சம்ரக்ஷணா டிரஸ்ட் சார்பில் டெண்டர் விடப்பட்டது. இதனையடுத்து கடந்த ஜனவரியில் பணி தொடங்கியது. 12 அடி அகலமும் 6 சக்கரங்களை கொண்ட தேர் செய்ய காஞ்சிபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட தமிழக பகுதியில் இருளி, பர்மா தேக்கு, வேங்கை, காட்டு வகை உள்ளிட்ட மரங்களும் வாங்கப்பட்டு அலங்கார தூண்கள் உள்ளிட்ட 70% பணிகள் நிறைவடைந்துள்ளன. தற்பொழுது தேர் சக்கரம் மற்றும் 260 அலங்கார பொம்மைகள் செய்யும் பணி துவங்கியுள்ளது. வரும் ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் கோவில் பிரம்மோற்சவ விழா நடைபெறவுள்ளதால் விழாவின் புதிய தேரோட்டம் நடைபெற வேண்டும் என்ற முடிவினால் புதிய தேர் செய்யும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்திய அரசு அமைச்சக ஊழியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் உடல் ஊனமுற்றோர்களுக்கான கம்ப்யூட்டர் பயிற்சி முகாமின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை தொழிற்பயிற்சி மையத்தில் இந்திய அரசு அமைச்சக ஊழியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் உடல் ஊனமுற்றோர்களுக்கான சிறப்பு கம்ப்யூட்டர் பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவினை பயிற்சி மையத்தின் தலைவர் மீனாட்சி குமார் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் இணை இயக்குநர் மோகன் வரவேற்று பேசிட, சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ராஜ்குமார், செயலாளர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமையுரை மற்றும் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக அதிகாரி சசிகலா நன்றி கூறினார். புதுவை மூலகுளத்திலிருந்து பிச்சை வீரன்பேட் செல்லும் பாதை குண்டும் குழியுமாக பழுதடைந்து உள்ளதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே அதனை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மூலகுளத்திலிருந்து பிச்சை வீரன்பேட் செல்லும் பாதை மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த பாதை வழியே தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் மூலகுளம் வழியாக பிச்சை வீரன்பேட் செல்கின்றனர். அவர்கள் குண்டும் குழியுமாக உள்ள இடத்தில் வாகனத்தை ஓட்டும் பொழுது மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்த வழியே புதியதாக வருபவர்கள் பள்ளம் இருப்பது தெரியாமல் வேகமாக வாகனத்தை ஓட்டி வந்து கீழே விழுந்து அடிபட்டு செல்கின்றனர். மேலும் இதுபோன்ற சாலையில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே பொதுமக்கள் நடந்து செல்லவும் அச்சப்படுகின்றனர். ஆகவே பொதுமக்களின் நலன் கருதியும் விபத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கிலும் அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.